நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி பத்திரைக்கு பதிலாக கூடுதல் இருந்தால் கூடுதலாக கொடுங்க, குறைவாக இருந்தால் குறைச்சி கொடுங்க. டிரான்ஸ்பரண்டாக இல்லாததை எப்படி கொடுக்கலாம்? நீங்கள் எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்காக ஒரு ஜாதிகிட்ட எப்படி சரண்டர் ஆகலாம் ஒரு தலைவர்? அப்போ நீங்கள் தலைமை பண்பு இல்லாத ஒரு கோழைத்தனமான செயலுங்கிறத நான் அடித்து பேசிகிட்டு இருக்கிறேன். நான் அப்படி பேசுனதுனால வண்ணார், நாவிதர், குயவர், போயர், ஒட்டர், வேட்டுவ கவுண்டர், ஊராளி கவுண்டர், தொட்டிய நாயக்கர், மருத்துவர், மங்களா, முக்குவர், பரதவராஜ குல மீனவர்களுக்கெல்லாம் சமூக அநீதி நடந்துக்குங்கிறத பெரியார் மண்ணில் உண்மையிலே தந்தை பெரியாரோட அதே துணிச்சலோட நான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறேன். தாவேக்கா பொறுத்தளவில் ஜன் சுவராஜ் வந்து பீகாரில் போட்டி போட்டு ஒரு அரசியல் சக்தினி காட்டிட்டாங்க. களத்துக்கு வராமலே கமலஹாசன் மாதிரி பிறக்கிறதுக்கு முன்னாடி அபார்ஷன் ஆகி போயிட்டு தாவேக்காங்கிறது என்னோட ஆணித்தனமான கருத்து. கமலஹாசன் 2.0 தான் விஜய். கமலஹாசனுக்காவது பிராமணர்களும் உயர் ஜாதியினர் பிறமொழியாளர்களும் சில இடங்களில் ஓட்டு போட்டாங்க. விஜய்க்கு அது கூட வராது. இன்னும் சொல்லப்போனால் ரஜினிகாந்த் மாதிரி கோபேக்கு முடிவை கூட அவர் எடுத்துடலாம், ரிட்டர்னாக கூட ஆயிடலாம். கூட்டணி இதில் நாங்கள் 45 சீட்டுக்கெல்லாம் போகக்கூடிய கட்சியான்னு பொய்ய புரட்ட இழிச்சவாய்கள், ஏமாளிகள், காதில் பூச்சி தருவாங்கன்னுட்டு ஆதவ் அர்ஜுன் பேசுகிறாரு. யாரும் 45 சீட்டெல்லாம் அவருக்கு ஆஃபர் பண்ணலை. அது பொய், மோசடி. இங்கே விஜய் கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு வரல. அதுவே ஒரு காமெடி அரசியல். அது பிறகு விக்கிரவாண்டி நாங்குநேர் இடைத்தேர்தலுக்கு வரல. பிரசாந்த் கிஷோர் ஆரம்பத்திலே அட்வைஸ் பண்ணியிருப்பாருன்னா நீங்கள் இடைத்தேர்தலில் நின்று இருக்கணும், விக்கிரவாண்டியில் நின்று வன்னியர் பறையர் போலீஸ் ஸ்டேஷனை காலி பண்ணியிருக்கணும், ஒரு இடத்த பிடிச்சிருக்கணும்னு சொல்லியிருப்பார். அதை செய்யாமல் பண்ணினதிலேயே அவங்க கமலஹாசன் வெள்ளூர் விக்கிரவாண்டி நாங்குநேரில் நிற்காம கவிழ்ந்த மாதிரி கவிழ்ந்துட்டாங்க. ஸ்டாலின் வந்து 1-1 தான் தோற்கடிக்க முடியும். நான் மீண்டும் சொல்கிறேன், 20% எடப்பாடி, 18% என்டிஏ, 8% சீமான், இவங்க எல்லாம் சேர்ந்தால் 49% வரும். ஸ்டாலினை முன்னிறுத்தி 47 எடுத்திருக்காங்க. அதுவும் விளவங்கோட்டிலெல்லாம் எம்பி கேண்டிடேட்டை விட எம்எல்ஏ கேண்டிடேட்டுக்கு வாக்கு அதிகம். ஸோ இது ஸ்டாலின் தலைமை கிடைச்ச ஓட்டு தான். ஸோ அவரை தோற்கடிக்கணுமா எல்லாரும் ஒன்று சேரணும். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். தேமுதிகவினுடைய நிலையை பொறுத்த வரைக்கும் அவங்க அதிமுக கூட்டணியில தான் இருக்காங்க. கண்டிப்பா இருக்காங்க. என்டிஏ கூட்டணிக்கு போறதுக்கான சாத்தியங்கள் இருக்கா? இல்ல இணைச்சுப்பாங்களா என்டிஏ ஃபர்ஸ்ட்? கண்டிப்பா என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவான சில கருத்துக்களை அவங்க சொன்னது கூட இவருக்கு எரிச்சலை ஏற்படுத்தி இருக்கலாம். அது மட்டும் இல்ல, முந்தைய தினம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம ஒரு ஜாதி கிட்ட சரண்டர் ஆகி சமூக நீதி சூறையாடல் பண்ணி கோலத்தனமாக ஒரு 10.5 அறிவித்ததை எதிர்த்த துணிச்சலாக நின்னது மதுரை வீரண்டா மங்கம்மா பேரண்டான்னு நின்ன கேப்டன் விஜயகாந்துக்கு துணைவி தேமுதிக பொதுச் செயலாளர் சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் மட்டும்தான் அது தவறுன்னு மூஞ்சில் அடித்தால எடப்பாடி கிட்ட தமிழ் மண்ணில் சுட்டி காட்டினாங்க. நான் ஒரு அரசியல் விமர்சகராக அது தவறுன்னு அன்னையிலேருந்து இன்னை வரை சுட்டி காட்டிட்டு இருக்கிறேன். நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி பத்திரைக்கு பதிலாக கூடுதல் இருந்தால் கூடுதலாக கொடுங்க, குறைவாக இருந்தால் குறைச்சி கொடுங்க. டிரான்ஸ்பரண்டாக இல்லாததை எப்படி கொடுக்கலாம்? நீங்கள் எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்காக ஒரு ஜாதிகிட்ட எப்படி சரண்டர் ஆகலாம் ஒரு தலைவர்? அப்போ நீங்கள் தலைமை பண்பு இல்லாத ஒரு கோழைத்தனமான செயலுங்கிறத நான் அடித்து பேசிகிட்டு இருக்கிறேன். நான் அப்படி பேசுனதுனால வண்ணார், நாவிதர், குயவர், போயர், ஒட்டர், வேட்டுவ கவுண்டர், ஊராளி கவுண்டர், தொட்டிய நாயக்கர், மருத்துவர், மங்களா, முக்குவர், பரதவராஜ குல மீனவர்களுக்கெல்லாம் சமூக அநீதி நடந்துக்குங்கிறத பெரியார் மண்ணில் உண்மையிலே தந்தை பெரியாரோட அதே துணிச்சலோட நான் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கிறேன். அதை வந்து நீங்கள் அந்த அநீதியை நீங்கள் செய்தீங்க, நியாயத்துக்கு புறம்பான செயலை செய்தீங்க. அதை மீண்டும் தேமுதிக குரல் எடுப்பாங்கங்கிற எண்ணத்தில் நீங்கள் தேமுதிகவை தள்ளி வச்சுட்டீங்க. உங்களுக்கு ராமதாஸ் தான் தேவை. எப்படியாவது எதிர்க்கட்சி தலைவராக வரணும்னாலும் எடப்பாடியில் ஜெயிக்கணும்னாலும் ராமதாஸ் தான் தேவை. ராமதாஸுக்காக தான் இந்த நாடகத்தை நீங்கள் பண்ணுறீங்க. ஓகே. அண்ட் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுமே லண்டனுக்கு போயிட்டு வர்றதுக்கு முன்னாடி அண்ணாமலையுடைய செயற்பாடுகள் ரொம்ப ஆக்ரோஷமாகவும் மீடியமாகவும் இருந்துச்சு. அதன் பிறகு அவருடைய செயற்பாடுகள், அவருடைய பேச்சுக்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் நிதானமாயிடுச்சு அப்படின்ற வாதம் இருக்குல்ல. அதிமுகவோட கூட்டணி கொடுத்து பேசுறதா இருந்தாலும் கூட அவர் இந்த மாதிரியான ஸ்லோவான ப்ராசஸ் தான் எடுக்கிறாரு அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குல்ல. உண்மைதான். அண்ணாமலை பாஜகவை 10% மேலே கொண்டு வந்தவர். மோடிக்கு ஒரு வேல்யூ அடிஷன். பட் ஒரு தேசிய கட்சியில் அந்த முடிவு வந்து கலெக்டிவ் தான் எடுக்க முடியும், தேசிய தலைமை தான் எடுக்க முடியும். ஆனால் மோடி ஐயா ஆட்சி கொண்டு வருவேன், மோடி ஐயா நினைக்கிறத செய்வேங்கிறத அண்ணாமலையால் கூற முடியுது. ஸோ அண்ணாமலை பாஜக நன்மைக்கு தான் செயல்படுவார். ஒரு வேளையில் எடப்பாடி வந்து பாஜக டேம்ஸுக்கு வருவாங்கன்னா எடப்பாடியை கூட
அகாமடேட் பண்ணலாம். ஸோ அந்த சீட்டு பேரம் யார் யாருக்கு என்ன லாபங்கிறது தான் அதில் முக்கியமாக இருக்கும். ஏன்னா நீங்க பாஜக அண்ணாமலை கூட்டணி பத்தி பேசும்போது 50-50 ஷேர்ல 117 118 அந்த மாதிரி போவாங்கன்னு சொன்னீங்க. ஏன்னா இதே கணக்கு தான் தாவேக்காவோட போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. தாவேக்கா இப்படியான ஒரு அப்ரோச் தான் அணுகுறாங்கன்ற ஒரு அது வதந்தி தாவேக்கா ஏட்டு சுரக்கா பலன் நிரூபிக்காத ஒரு கட்சி. அது அவுட் ரைட்டா நான் அதை ரிஜெக்ட் பண்றேன். ஆனா நீண்ட காலமா அதிமுக தாவேக்காவோட அது விமர்சிக்காம வதந்தி. கூட்டணி வைக்கிற அது மாதிரியே வதந்தி பேசிட்டு பலன் நிரூபிக்காத கட்சி. பல தலைவர்களும் பேசியிருந்தாங்களே அதிமுக. பலன் நிரூபிக்காத கட்சி ஏட்டு சுரக்கா. அப்ப அதிமுக பேசினதெல்லாம் பேசினதா உள்ளது வதந்தி, உண்மை அல்ல. வதந்தி இல்ல சார், நான் வெளியில வந்த செய்தியை கேட்கல. அதிமுகவில் இருந்தே பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காங்க? தாவேக்காவை பத்தி பலன் நிரூபிக்காத கட்சின்னு எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு. நாங்க பலன் நிரூபிச்சு வந்திருக்கோம், அவர் பலன் நிரூபிக்காத கட்சின்னு பேசியிருக்காரு. அதை தான் பேசியிருக்கிறாரு. தாவேக்கா பொறுத்தளவுல ஜன் சுவராஜ் வந்து பீகாரில் போட்டி போட்டு ஒரு அரசியல் சக்தின்னு காட்டிட்டாங்க. களத்துக்கு வராமலே கமலஹாசன் மாதிரி பிறக்கிறதுக்கு முன்னாடி அபார்ஷன் ஆகி போயிட்டு தாவேக்காங்கிறது என்னோட ஆணித்தனமான கருத்து. விக்கிரவாண்டியில நாங்கள் நேரம் நிற்காம களத்தை விட்டு ஓடுனதுலே தாவேக்கா அடிபட்டு போச்சு. அது ஒரு சொதப்பல் கட்சியாட்டு கமலஹாசன் விக்கிரவாண்டி நாங்குநேரி வெள்ளூரில் நிற்காம விழுந்தது மாதிரி, சீமான்கிட்ட விழுந்தது மாதிரி தாவேக்கா களத்துக்குள்ள கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடு கட்சியாக இருந்து கமலஹாசன் 2.0 மாறினதாட்டு என்னோட கருத்து. 12 சீட்டுக்கு மேலே தாவேக்காவுக்கு எடப்பாடி பழனிசாமி கொடுக்க மாட்டாருங்கிறது என்னோட கருத்து. ஓகே, அப்ப சீமானுக்கு கூட போட்டியா இருக்க வாய்ப்பு இல்லையா தாவேக்கா? சீமான் துணிச்சலா நிற்கிறாரு. அவர் வந்து கொடநாடு கொலையை பற்றி பேசுறாரு. 8% நிரூபிச்சவர். விஜய் 0% இருக்கிறாரு. அவர் என்னங்கிறத நாளைக்கு தான் நிரூபிக்கணும். சீமான் துணிச்சலா நிற்கிறாரு, களத்துக்குள்ள நிற்கிறாரு. இவர் கமலஹாசன் மாதிரி களத்தை விட்டு ஓடிட்டாரு. 2019 தேர்தலில் சீமானுக்கும் மக்கள் நீதி மையத்துக்கும் தானே நிறைய வாக்கு வித்தியாசங்கள் இருந்துச்சு. கண்டிப்பா அவங்களுக்குள்ள தானே போட்டி இருந்த மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பா அதுல தான் ஈக்குவலா இருந்தாங்க. கமலஹாசன் பெரிய ஆளு, ஆனா சீமான் களத்துக்குள்ள நின்னல கமலஹாசனை தாண்டிட்டாரு. கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடில் நின்னதுல கமலஹாசன் 2.0 மாதிரி விஜய் கவிழ்ந்துட்டாரு. இதான் உண்மை. அவர் நின்றுக்கணும், நிற்காததுல விஜய் கவிழ்ந்துட்டாரு. கமலஹாசன் 2.0 தான் விஜய். கமலஹாசனுக்காவது பிராமணர்களும் உயர் ஜாதியினர் புறமொழியாளர்களும் சில இடங்களில் ஓட்டு போட்டாங்க. விஜய்க்கு அது கூட வராது. இன்னும் சொல்ல போனால் ரஜினிகாந்த் மாதிரி கோபேக்கு முடிவை கூட அவர் எடுத்துடலாம், ரிட்டர்னாக கூட ஆயிடலாம். ரொம்ப மோசமான நிலைமையில விஜய் இருக்கிறாரு. பிராண்டிங் மாஸ்டரை வச்சு பலகீனமான பத்திரிகையாளர்களை பயன்படுத்தி வதந்திகளை பரப்பிட்டு இருக்கிறாங்க. விஜய் சம்பந்தப்பட்ட காங்கிரீட்டான செய்திகள் யாராவது விஜயை பிரைமரி போல்ஸாக மதிச்சாங்கன்னா அதை சொல்லுங்க, நான் ஏற்றுக்கிறேன். அவர் தன் தலைமையில் கூட்டணி ஆட்சினாரு. இதுவரை 0.5% ஓட்டு எடுத்த ஒரு கட்சி கூட அதை ஏற்றுக்கல. ஸ்டாலின் கூட கூட்டணி ஆட்சியே சொல்லலை. எல்லாருமே கியூ கட்டி நிற்கிறாங்க. விஜய் யாராவது ஒத்துக்கிறாங்களா? இதுவரை இல்லை. அடுத்தால கூட்டணி இதில் நாங்கள் 45 சீட்டுக்கெல்லாம் போகக்கூடிய கட்சியான்னு பொய்ய புரட்ட இழிச்சவாய்கள் ஏமாளிகள் காதில் பூச்சி தருவாங்கன்னுட்டு ஆதவ அர்ஜுன் பேசுகிறாரு. யாரும் 45 சீட்டெல்லாம் அவருக்கு ஆஃபர் பண்ணலை. அது பொய், மோசடி. இப்படி ஒரு பிம்பம் ஏட்டு சுரக்காய் ஊதி பறக்க விடப்படுது. வல நிரூபிக்கலைங்கிற ஊசியை வச்சு குத்தி நான் வந்து காலி பண்ணிட்டு இருக்கிறேன். 234 தொகுதியிலையும் வேட்பாளர்களை நிறுத்துற அளவுக்கு எங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குன்னு இல்லை. 30 சீட்டுக்கு மேலே உங்களுக்கு ஆள் இல்லை. வறுமை ஒழிப்பு தினம் 234 தொகுதியில் நடத்தினதா சொன்னாங்க. 30 தொகுதிக்கு மேலே அவங்களுக்கு ஆதாரம் தர முடியாது. ஏன்னா பல அரசியல் பத்திரிகையாளர்கள் வந்து ஆதாரம் கேட்க மாட்டாங்க, ஏமாளிகள்னு பொய்யை புரட்ட அடிச்சு விடுறாங்க. உண்மையிலே அவங்களுக்கு இருக்குதுன்னா 234 தொகுதியில் அவங்க வறுமை ஒழிப்பு தினம் பண்ணதுக்குள்ள ஆதாரத்தை பத்திரிகையாளர் மத்தியில் ஒரு பிரஸ் மீட் வச்சு நிரூபிக்கலாம். இல்லை, ஆள் இல்லை அவங்களுக்கு. இல்ல, அப்ப ஏன் பிரசாந்த் கிஷோர் அப்படி பெரிய பிரசாந்த் கிஷோர் அவருக்கு வேலையாளு, அதைத்தானே சொல்லுவாரு. அவர்கிட்ட சம்பளம் வாங்குறவர் அதைத்தானே சொல்லுவாரு. இது வரைக்கும் அவருடைய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே 90% ஒன்றும் கிடையாது. அவரு சொல்றாரு பிளாப் ஆயும் போகலாம், பிக்கப் ஆட்டே ஆகாமலும் போகலான்னு சொல்றாரு. பிளாப் ஆயும் போகலாம், பிக்கப் ஆட்டே ஆகாம போகலான்னு சொல்றாரு. மனசுல அதுதான் இருக்கு அவருக்கு. கட்சியை கெடுத்து வச்சுட்டாங்க. கட்சி ஆரம்பிச்சா நிற்கணும். அவர் ஜன் அதிகார் பார்ட்டி கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு கண்டஸ்ட் பண்ணாங்க. அவங்க வந்து இமாம் கஞ்சி தொகுதியில் 22.6% கண்டஸ்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. வெள்ளாங்கஞ்சி தொகுதியில் 10.6% எடுத்திருக்கிறாங்க. ராம்கர் தொகுதியில் 3.9 எடுத்திருக்காங்க. டராரி தொகுதியில் 3.5 எடுத்திருக்காங்க. இது கட்சி ஆரம்பிச்சா லெட்டர் பேடாக இருக்கக்கூடாது. அவர் கண்டஸ்ட் பண்ணி ஃபோல்ஸ் ஆயிட்டாரு. பூமிகா, ராஜ்புட்டு, கயஸ்தா, தென் பிராமின் இவங்களுக்கு ஒரு ஃபோல்ஸ் ஆயிட்டாரு. நாளைக்கு 25ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் யார் தோக்குறாங்களோ தோக்குறவங்க மக்களவைக்கு பிரசாந்த் கிஷோரை தேடித்தான் தீரணும். இங்கே விஜய் கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு வரல. அதுவே ஒரு காமெடி அரசியல். அது பிறகு விக்கிரவாண்டி நாங்குநேரி இடைத்தேர்தலுக்கு வரல.
பிரசாந்த் கிஷோர் ஆரம்பத்திலே அட்வைஸ் பண்ணியிருப்பாருன்னா நீங்கள் இடைத்தேர்தலில் நின்று இருக்கணும், விக்கிரவாண்டியில் நின்று வன்னியர் பறையர் போலீஸ் ஸ்டேஷனை காலி பண்ணியிருக்கணும், ஒரு இடத்த பிடிச்சிருக்கணும்னு சொல்லியிருப்பாரு. அதை செய்யாமல் பண்ணினதுலேயே அவங்க கமலஹாசன் வெள்ளூர் விக்கிரவாண்டி நாங்குநேரில் நிற்காம கவிழ்ந்த மாதிரி கவிழ்ந்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன், களத்துக்குள்ளே மக்களோட நிற்கவனை தான் மக்கள் மதிப்பாங்க. மேம்போக்கு மேனாமினிக்கு அரசியலை 4 பத்திரிகையாளர்களை வச்சுக்கிட்டு ஃப்ராடுத்தனமாக ஒரு பிரச்சாரம் பண்ணுறவங்கள மக்கள் மதிக்க மாட்டாங்க, அது யாராக இருந்தாலும். காரணம், சீமான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் எடுத்தது 1.5% ஓட்டு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கமலஹாசன் நின்று இருந்தால் 5% ஓட்டு எடுத்திருப்பார். ஆனால் கமலஹாசன் நிற்கல. நின்னா சீமான் இந்த 1.5 கூட எடுத்திருக்க மாட்டார். நாங்குநேரி இடைத்தேர்தலில் சீமான் எடுத்தது 2% ஓட்டு. ஹரிநாடார்னு ஒரு சுயேட்சை எடுத்தது 2.5% ஓட்டு. தினகரன் நின்று இருந்தால் 10% எடுத்திருப்பாரு. கமலஹாசன் நின்னா 8% எடுத்திருப்பாரு. சீமான் இந்த 2 எடுத்திருக்க மாட்டார். வெள்ளூர் மக்களவைத் தேர்தலில் சீமான் எடுத்தது 2.6. கமலஹாசன் நின்று இருந்தால் சீமான் 2.6 எடுத்திருக்க மாட்டார், 1.6 தான் எடுத்திருப்பாரு. கமலஹாசன் ஒரு 5% எடுத்திருப்பாரு. தினகரன் நின்னா ஒரு 5% எடுத்திருப்பாரு. கமலஹாசனும் தினகரனும் களத்தை விட்டு வெளியேறினால 1.5%, 2%, 2.6% எடுத்த சீமான் பொது தேர்தலில் 6.8 எடுத்துட்டாரு. அது கொள்கை சித்தாந்தம் தாண்டி களத்தில் நம்மளோட மக்களோட நிற்கிறான். மேம்போக்கு அரசியலா பண்ணல. மக்கள் ஏமாளிகள், இழிச்சவாயர்கள், பொய் செய்திகளை நம்பக்கூடிய இல்லிட்ரேட்டு, கல்வியறி இல்லாதவர்கள் மக்களை ஏமாளிகளாக நினைக்காம அரசியல்னா மக்களோட நிற்கணும்னு சீமான் மக்களோட நின்னதுனால 6.8% வந்தார். இப்பவும் எடப்பாடி நிற்காததுனால டாக்டர் ராமதாஸ்கிட்ட அடிபட்டுட்டாரு. நிற்காததுனால ஈரோடு கிழக்கில் சீமான்கிட்ட அடிபட்டுட்டார் எடப்பாடி பழனிசாமி. எப்படி கமலஹாசனும் தினகரனும் சீமான் கிட்ட 2021 வீழ்ந்தாங்களோ அதுபோல எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டியில் நிற்காதது நான் வன்னியர்கள் மத்தியில் சீமான் கிட்ட செல்வாக்கை இழப்பாரு. ஈரோடு கிழக்கில் நிற்காதது நான் வெள்ளாள கவுண்டர்கள் மத்தியில் செல்வாக்கை இழப்பாரு. விஜய் பிக்கப்பே ஆக மாட்டாரு. இது என்னோட கருத்து. பொறுத்திருந்து பாருங்க. இடைத்தேர்தல் நடந்த இடத்துல எல்லாம் இல்ல, தமிழ்நாடு ஃபுல்லா இடைத்தேர்தலே அவர் மேம்போக்கான அரசியல்வாதி, மக்கள் நலன் நாடாத, மக்களோட நிற்காத ஒரு ஆதாயத்தை தேடக்கூடிய அரசியல்வாதிங்கிறத நிரூபிச்சுட்டாருங்க என் கருத்து. 15ல இருந்து 20% வாக்குகள் அவங்களுக்கு கிடைக்கிறது. அது ஏட்டு சொரக்கா, அது ஏட்டு சொரக்கா, கறிக்கு உதவாது. 26ல அவரு கேண்டிடேட்டே போட்டுவிட மாட்டாரு. ரொம்ப மோசமா ஒரு நிலைமை இருக்கும். சீமான் 8.2 எடுத்தது ரிசல்ட், என்டிஏ 18 எடுத்தது ரிசல்ட். அதுதான் கேக்குறாங்க, நாங்க கட்சியை வலுப்படுத்த போறோம்னு சொல்றது, பூத் கமிட்டி அமைக்க போறோம்னு சொல்லி, இது எதுவுமே கை கொடுக்காதா விஜய்க்கு? 2026 ரிசல்ட்ல தான் தெரியும். விக்கிரவாண்டியில நாங்குநேர் நிற்காததுல அவங்க ராங் ஸ்ட்ராட்டஜி பண்ணி ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்காங்கிறது என் கருத்து. இல்ல, இப்ப இன்னைக்கு நடந்த அனைத்து கட்சி கூட்டம் எடுத்துப்போமே. அனைத்து கட்சி கூட்டத்துல பாஜக, தமாக உள்ளிட்ட ஒரு சில கட்சிகள் மட்டும்தான் பங்கேற்கல, மற்ற எல்லா கட்சிகளும் பங்கேற்றிருக்காங்க, தாவேகா உட்பட. இது ஏதாவது கூட்டணி கட்சிகள்ல மாறுபடுறதுக்கோ இல்ல திமுகவில் இருந்து கூட்டணி கட்சிகளை யாராவது இணையறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கா? திமுக கூட்டணியில ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட், யாரும் திமுக கூட்டணியை விட்டு விலக மாட்டாங்க. அது தாவேகா இது தொடர்பா இது நாள் வரை கட்சி ஆரம்பித்து 1 வருஷமா பேசின செய்திகள், பல செய்திகள் மோசடி செய்திகள், பொய் செய்திகள்னு அதை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். திமுக கூட்டணி இன்டாக்டாக தான் இருக்கும். அது ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட்டுங்கிறதான் அதுக்கு காரணம். ஓகே ஓகே. அப்போ இன்னைக்கு என்டிஏவோட கூட்டணியில் இருக்காங்க பாமக, அங்கேருந்து வெளியே வரதுக்கு எந்த வாய்ப்புகளும் கிடையாதா? அதிமுகவோட இணையதுக்கு அதில் சான்ஸ் உண்டு. அதிமுக என்டிஏ கடையில் எது பெஸ்ட் பார்கெனிங்கோ அதை பாமக அவைல் பண்ணுவாங்க. ஓகே. அது 2024ல் பார்க்காத இபிஎஸ் இந்த தேர்தலில் பார்த்து புரிஞ்சுப்பாரு. 26 பிப்ரவரியில் தான் ராமதாஸ் எந்த பக்கம்னு தெரியும். பார்கெனிங்னு வந்துட்டாலே எந்த பக்கமும் நிற்கலாம். எது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறது அந்த அவங்கள முடிவெடுக்கலாம். ஸோ அவங்க பாமக என்டிஏ காட்டி எடப்பாடி கிட்ட பார்கெயின் பண்ணுவாங்க, எடப்பாடியை காட்டி என்டிஏட்ட பார்கெனிங் பண்ணுவாங்க. அந்த பார்கெனிங் சக்தி அவங்களுக்கு இருக்கு. 2026 தேர்தலில் திமுக கூட்டணி நிச்சயமா வெற்றி பெறதுக்கான சாத்தியங்கள் அதிகமாகவே இருக்குன்னு பலரும் சொல்றாங்க, நீங்களுமே கூட சொல்லியிருக்கீங்க. ஆனா ஏன் இந்த 2வது இடத்துக்கு இவ்வளவு போட்டிகள் நினைக்கிறீங்க? எல்லாரும் முதல்ல யாரு முதலமைச்சர் யாருங்கிறதுக்கு தான் போட்டி போடுவாங்க, 2வது இடத்துக்கு ஏன் இவ்வளவு போட்டி? ஸ்டாலின் 1 to 1 தான் தோக்கடிக்க முடியும். நான் மீண்டும் சொல்றேன், 20% எடப்பாடி, 18% என்டிஏ, 8% சீமான், இவங்க எல்லாம் சேர்ந்தா 49% வரும். ஸ்டாலினை முன்னிறுத்தி 47 எடுத்திருக்காங்க. அதுவும் விளவங்கோட்டிலெல்லாம் எம்பி கேண்டிடேட்டை விட எம்எல்ஏ கேண்டிடேட்டுக்கு வாக்கு அதிகம். ஸோ இது ஸ்டாலின் தலைமை கிடைச்ச ஓட்டு தான்.
ஸோ அவரை தோக்கடிக்கணுமா எல்லாரும் ஒன்று சேரணும். எல்லாரும் ஒன்று சேரணுங்கும் போது சிஎம் போஸ்ட்டை யார் விட்டு கொடுப்பா? எல்லாத்துக்கும் சிஎம் ஆசை இருக்குது. அப்போ இதில் ஏதாவது மோதிக்கிட்டு அடுத்தால பார்க்கலாம். நான் விஜயும் தப்பு பண்ணிட்டாரு நிறைய. ஒரு 200 கோடி ரூபா எடுத்து வச்சு 234 தொண்டர்களுக்கு டிக்கெட் கொடுத்து உழைச்சி அவரும் ஒரு வாக்கை நிரூபிச்சிட்டாருன்னா 29 ஒரு பிளேயர் ஆகலாம். ஓகே 29 தான். அப்போ 29 பிளேயர் 26ல ஆகலாம். வாய்ப்பு இல்ல. 2006ல் நிரூபிச்சு தான் விஜயகாந்த் வந்து 2009ல நிரூபிச்சு தான் 11ல் பிளேயர் ஆனார். அப்போ இவர் 2026ல் நிரூபிச்சா 29ல் அந்த நிரூபிச்ச வாக்குக்கு தக்கன ஒரு பிளேயர் ஆகலாம். அது எவ்வளவு வரட்டு. நான் ஒரு ஒரு கணக்கு கீ பிளேயரா அவரை கன்சிடர் பண்ணுவாங்க. எஸ், அந்த ஓட்டுக்கு தக்கன கன்சிடர் பண்ணுவாங்க. நான் சொல்லதான் கரெக்ட் ஆகணும்னு கட்டாயம் இல்லை, மற்றவங்க சொல்றதும் கரெக்ட் ஆகலாம். நான் என்னோட கணக்கை சொல்றேன். பட் யாரும் இப்போ அவர் பலம் நிரூபிக்காதவருங்கிறத மறுக்க முடியாது. அப்போ இப்போ ப்ரூவ்டு லீடர்ஸ் வந்து என்டிஏ, ஏடிஎம்கே அலையன்ஸ் அண்ட் சீமான், இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு காமன் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் வந்து ஸ்டாலினை எதிர்கொள்ளலாம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.